अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यं वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நமஸ்சர்வேभ्यः. கீழே 19வது அத்தியாயம். அதில் பல ராஜாக்கள் மாகதாளை பற்றி சொல்லி முடித்தார். ஜராசந்தனுடைய வம்சம் அதை பற்றி சொல்லி முடித்தார். மேலே குருவம்சத்தவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அத விம்சோத்தியாயः 20வது அத்தியாயம். ஸ்ரீ பராசர மகர்ஷி ஆரம்பிக்கிறார். பரீட்சிதஸ்ச ஜனமேஜய ஸ்ருதசேன உக்ரசேன பீமசேனாः சத்வாரः புத்ராः. பரீட்சிதன் அப்படிங்கிறவன், பரீட்சித் அப்படிங்கிறவன், அந்த பரீட்சித்துக்கு ஜனமேஜயன், ஸ்ருதசேனன், உக்ரசேனன், பீமசேனன் என்று 4 பிள்ளைகள். ஜன்ஹோஸ்து சுரதோ நாம ஆத்மஜோ பபூவ. அந்த ஜன்ஹுவுக்கு சுரதன் அப்படின்னு ஒரு பிள்ளை இருந்தான். அதாவது பரீட்சித்துங்கிறவன் குருவினுடைய பிள்ளை. கீழே நாம் பார்த்தோம் குரு அப்படின்ற ஒரு ராஜா அப்படின்னு. அதில் தான் அஜமீடன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நிறையா குமாராள் இருக்காள் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் ஹஸ்தியினுடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தோம். அதில் நடுவில் குருன்னு ஒருத்தன் வந்தான். அந்த குருவினுடையதான பேரில் தான் குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறதான பவித்திரமானதான அந்த குருக்ஷேத்திரமானது ஏற்பட்டது அப்படின்னு நாம் அதை பார்த்தோம். அந்த குருவினுடையதான பிள்ளை ஜனமேஜயன், பரீட்சித். அவனுக்கு இப்போ சொல்லப்பட்ட 4 பிள்ளைகள். அவனுடைய இன்னொரு பிள்ளை ஜன்ஹு. அவனுக்கு சுரதன்னு ஒரு பிள்ளை இருந்தான். அந்த சுரதனுடைய பிள்ளை விதூரதன். தஸ்யாபி விதூரதः தஸ்மாத் சார்வபௌமः. அந்த விதூரதனுடைய பிள்ளை சார்வபௌமன். சார்வபௌமாத் ஜயத்சேனः. சார்வபௌமனுடைய பிள்ளை ஜயத்சேனன். தஸ்மாத் ஆராதிதாக. அவனுடைய பிள்ளை ஆராதித்தன். ததச்ச அயுதாயுஹு. அவன் பிள்ளை அயுதாயுஸ் அப்படின்னு. அயுதாயோஹோ அக்ரோதனாக. அவன் பிள்ளை அக்ரோதனன். தஸ்மாத் தேவாதிதிஹி. அந்த அக்ரோதனனுடைய பிள்ளை தேவாதிதி. ததச்ச ரிக்ஷோ அந்யோ அபவத். அதை தவிர அவனுக்கு இன்னொரு பிள்ளை ததச்ச ரிக்ஷா அந்யா அபவத். இன்னொரு பிள்ளை ரிக்ஷகான்னு இருந்தான். இல்லை, அவனுடைய பிள்ளையாக ரிக்ஷன் என்ற ஒரு பையன் இருந்தான். அந்யான்னு இருக்கிறதுனால தேவாதிதிக்கே இன்னொரு பிள்ளைன்னு சொல்லலாம். இல்லையானா ததச்ச ரிக்ஷா அந்யோ பவத்.
அவனுடைய பிள்ளையாக ரிக்ஷன் என்ற ஒருவன் இருந்தான். ரிக்ஷாத் பீமசேனஹா ததஸ்ச திலீபஹா, அவன் பிள்ளை பீமசேனன், அவன் பிள்ளை திலீபன், திலீபன் பிள்ளை பிரதீபன். தஸ்யாபி தேவாபி சந்தனு பாஹ்லீக சம்ஞா ஸ்த்ரயஃப் புத்ராஹ. அந்த பிரதீபனுக்கு தேவாபி சந்தனு பாஹ்லீகன்னு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். தேவாபிஹி பாலஹா ஏவ அரண்யம் விவேஷ. தேவாபி பால்யனாக இருக்கிற பொழுதே, குழந்தையாக இருக்கிற பொழுதே, சிறு வயதிலேயே காட்டிற்கு போய்விட்டான். சந்தனுஸ்து மஹீபாலோ பூத். அதனால் 2வது பிள்ளையான சந்தனு மஹீபாலனானான், ராஜாவானான். இப்போது அது வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ ராஜாவாக ஆயிருக்கான் இந்த சந்தனு. ஏன் அவனுக்கு சந்தனுன்னு பெயர்? அயம் சதஸ்ய ஸ்லோகஃப் பிருத்திவ்யாம் கீயத்தே. அவன் விஷயக்கமாக இந்த ஸ்லோகம் ரொம்பவும் பிரசித்தமாக லோகத்திலே சொல்லப்படுகின்றது. யம் யம் கராபியாம் ஸ்பிருஷதி ஜீர்ணம் யௌவனமேதி சாஹ சாந்திம் சாப்னோதி ஏனாக்ரியாம் கர்மணா தேன சந்தனுஹு. அவன் யார் யாரையெல்லாம் தன் கையாலே தொடுகின்றானோ வயதானவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இளமையை திரும்பி விடுகிறார்கள், இளமையாக திரும்பி விடுகிறார்கள். அதனால் அவளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் ஏற்படுறதுனால அவனுக்கு ஷம் தனோதி இதி சந்தனுஹு அப்படின்னு பெயர். அப்படின்னு இப்போது அது வரைக்கும் ஆச்சு. சந்தனு வரைக்கும் அவனுக்கு ஏன் பெயர் வரைக்கும் நாம் போன வாரமே சேவித்திருந்தோம். ஒரு தொடர்ச்சிக்காக சொல்லப்பட்டது. இப்போ அந்த சந்தனுவினுடையதான தேசத்தில் ரொம்ப நாளைக்கு மழை இல்லாமல் இருந்துதான். ஏன் அப்படி மழை இல்லாமல் இருக்குன்னு கேட்கிறாள். அதுக்கு அவள் காரணம் சொல்கிறா. அது எப்படி போகிறது பாருங்கோள், அற்புதமானது. தஸ்ய ச சந்தனோஹோ ராஷ்ட்ரே 12 வருஷாணி தேவோ நவவர்ஷ. அந்த சந்தனுவினுடைய ராஷ்டிரத்தில், ராஜ்யத்தில் தேவஹா மழை 12 வருஷத்திற்கு நவவர்ஷ. 12 வருஷம் மழை இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? எல்லாருக்குமே ரொம்ப சிரமமாக இருந்தது. ததச்ச அசேஷ ராஷ்டிர விநாசம் அவேக்ஷிய அசௌ ராஜா பிராமணான் அப்ருச்சத்து. உடனே தன்னுடையதான அத்தனை மந்திரி பிரதானிகள், தேசத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், பிராமணர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னானாம், அசேஷ ராஷ்டிர விநாசம் அவேக்ஷிய, மொத்த தேசத்தினுடையதான நாசமும் இதனாலே ஏற்பட்டு விடும். மழையே இல்லாமல் இவ்வளவு நாளாக இருக்கிற காரணத்தினால், இவ்வளவு வருஷமாக மழை இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் ராஜா பிராமணான் அப்ரிச்சத். அத்தனை பிராமணர்களையும் தேசத்தில் இருக்கிறவாளை கூப்பிட்டு கேட்குறான், கஸ்மாத் அஸ்மாக்கம் ராஷ்டிரே தேவோ ந வர்ஷதி. ஏன் நம்மளுடையதான தேசத்திலே மழை பொழியவில்லை? கோ மம அபராதா இதி. நான் என்ன தப்பு பண்ணேன் இப்படி மழை இல்லாமல் இருக்குன்னு கேட்டான். அந்த காலத்தில் பாருங்க, இந்த காலத்தில் தாங்களே தப்பு பண்ணால் கூட அதுக்கு தான் காரணம் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சு கொள்ளக்கூடியதான ராஜாக்கள் இருக்கக்கூடியதாக, அந்த நாளில் இவ்வளவு நாளாக மழை இல்லாமல் இருக்கே, என் பேரில் என்ன தப்பு இருக்குதுன்னு ராஜா சந்தனு கேட்கிறான் தன்னுடையதான தேச பிரதானிகளிடத்தில். அப்போது அவள் சொல்கிறா, ததச்சதம் ஊச்சுர் பிராமணாக. அப்போது அவனுடையதான தேசத்தில் இருக்கக்கூடிய பிராமணாள் சொன்னாள். அவன் கேட்காத வரைக்கும் 11 வருஷமாக மழை இல்லை, அப்போ சொல்லலை. இன்றைக்கி அவன் கேட்டான்னு சொல்கிறா. அதிலேருந்து நம்மளுக்கு தெரியறது, நாப்ருஷ்ட கஸ்யச்சித் ப்ரூயாத், கேட்காமல் யாராக இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு. அதனால் தமூச்சுர் பிராமணாக, அவனிடத்தில் அந்த தேசத்தினுடைய பிரதானிகளான பிராமணர்கள் சொன்னால், அக்ரஜஸ்ய தேஹி இயம் அவனிஹி த்வயா சம்புஜ்யதே அத்தஃப் பரிவேத்தாத்வமித்யுக்த ச ராஜா புனஸ்தான் அப்ருச்சத். அரசே, நீங்கோ உங்கள் ராஜாவாக ஆக வேண்டியவன் உங்கள் அண்ணா பெரியவன் தமையன், அவனுக்கு ராஜ்யம் வந்திருக்கணும் தேவாபிக்கு. அவன் வேண்டான்னு போயிட்டான், அது வாஸ்தவம். ஆனாலும் இந்த பூமிங்கிறத ராஜாவுக்கு மனைவியாக சொல்கிற வழக்கம். பரிகிரக பகுத்வேபி துவே பிரதிஷ்டே குலசியமேன்னு துஷ்யந்தன் சொன்னதாக சாக்குந்தலத்தில் காண்பிக்கிறார். பரிகிரகம், எனக்கு அந்தப்புறத்தில் நிறையா பரிகிரகம் மனைவியர்கள் இருந்தாலும்
துவே பிரதிஷ்டே குலஸ்ய மே, என்னுடைய குலத்தை நிலைநிறுத்தக்கூடியது 2 பேர்தான். யார் அப்படின்னா சமுத்திர ரசனா சோர்வி சகீச்ச யுவயோரியம், சமுத்திரம் வரைக்கும் பரவினதான இந்த பூமி, அதே மாதிரி உங்களினுடைய இந்த தோழியான சகுந்தலைன்னு அவளுடைய தோழிகளான பிரியம்பதா அனசூயாங்கிற 2 பேர்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த ஸ்லோகம். அப்போ தன்னுடைய அந்தப்புறத்தில் நிறையா மனைவியர்கள் இருந்தாலும் தான் மனைவியை கொண்டதாக பூமியினாலேயும் இந்த சகுந்தலையினாலேயுமே நினைத்து கொள்கிறோம்னு ராஜா சொல்கிறதா இருக்குது. இப்போ ராஜாக்களுக்கு மனைவியாக பூமியை சொல்கிறது, அந்த பூமிக்கு கணவனாக ராஜாவை சொல்கிறது. உங்கள் அண்ணா தேவாபி ராஜ்யம் வேண்டாம்னு காட்டுக்கு போயிட்டான், அக்ரஜஸ்யதேஹி இயம் அவனீஹி, இந்த பூமி உங்களுடைய மூத்தவனான தேவாபியோடது தானே, துவயா சம்புஜ்யதே, ஆனால் அது இப்போது உங்களாலே அனுபவிக்கப்படுகின்றது. அத்த பரிவேத்தாத்வம், அதனால் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உமக்கு கல்யாணம் ஆனதாக அர்த்தம். அதனால் பரிவேத்தாங்கிறதான தோஷம், அந்த தோஷம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அத்த பரிவேத்தாத்வமித்யுக்தஸா, இப்போ அதை எப்படி மாற்றுறதுன்னு அவனுக்கு தெரியல. அதனால் பரிவேத்தா தோஷத்தை போக்கிக் கொள்வது எப்படின்னு தெரியாததான அவன் புனः தான் அப்ருச்சத்து, மறுபடியும் அவள்கிட்ட கேட்கிறான் என்னன்னு, கிம் மயாத்திர விதேயம் இதி, அத்திர மயா கிம் விதேயம், இப்போ இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். இது எப்படி மாற்ற முடியும்? மாற்ற முடியாதே. இனிமேல் ராஜா அவன் அண்ணா கல்யாணம் பண்ணிண்டான்னா கூட, அதாவது ராஜாவாக வந்தான்னா கூட முதல்ல இவனுக்கு கல்யாணம் ஆனதாக தான் அர்த்தம். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தர்ம சங்கட்டத்தில் இருக்கான். அப்போ அவள் சொல்கிறா, ததஸ்தே புனரப்யூச்சுஹு, மறுபடியும் அவள் சொன்னான், யாவத் தேவாபிர்ன பதனாதி பிர்தோஷைஹி அபிபூயத்தே தாவதே தத்தஸ்ய அர்ஹம் ராஜ்யம். அவன் ராஜாவா ஆகறத்துக்கு என்னென்ன விதமானதான ராஜாவா ஆகாமல் இருக்கணுமானால் அவனுடைய ராஜ்யம், அவனுடைய ராஜ்யத்துக்கு நீ ராஜாவாக இருக்க. ஆனால் ஒருவேளை அவன் ஏதாவது ஒரு காரணத்தினால பதித்தனா ஆயிட்டான்னா அவன் ராஜாவாக ஆகிறதுக்கு அருகதை இல்லாதவன். அப்போது உன்னுடையதான ராஜ்யமாக ஆக்கிக்கலாம், அதில் தோஷம் இல்லை. அதாவது நீ ராஜாவாக ஆகலாம், ஏன்னா அவன் பதித்தனாயிட்டான் பெரியவனாக இருந்தாலும், அப்படிங்கிறச்சே உனக்கு ராஜ்யம் வரலாம். அதுக்கப்புறமா அந்த தோஷம் உனக்கு தட்டாது. அதனால் யாவத் தேவாபிர்ன பதனாதி பிர்தோஷைர் அபிபூயத்தே, தேவாபி அதாவது அந்த தமையன் பதனாதி தோஷைகி, ஏதோ ஒரு தோஷம் பதனாதி தோஷம், அந்த பதித்தாதி தோஷங்கள் அவனுக்கு வராத பர்யந்தம் தாவதேதத்தஸ்ய அருகம் ராஜ்யம், இந்த ராஜ்யம் அவனுக்கு அருகதையான், அவனுக்கு உரியதான ராஜ்யம். ததலம் ஏதேன து தஸ்மை தீயதாமித்யுக்தே, அதனால் அவனோ எந்த விதமான தோஷமும் இல்லாதவனாய் ராஜ்யத்தை விட்டுட்டு அரண்யத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான். அதனால் மக்களை காப்பாற்றணும், நம்ம வம்சத்தில் வந்திருக்கக்கூடியதுன்னு நீ ராஜ்யத்தை நல்ல எண்ணத்தில் எடுத்துட்டாலும் கூட ஒரு விதத்தில் இது பரிவேத்திரு தோஷம் ஒன்றை தாக்கி இருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் இங்கே மழை இல்லாமல் இருக்கின்றது. அதனால் அவனிடத்திலேயே தது அலம் ஏதேன தூ தஸ்மை தீயதாம், இந்த ராஜ்யம் போரும் அவனிடத்தில் கொடுத்துடுன்னு சொன்னான். இத்யுக்தே தஸ்ய மந்திரி பிரவரேண அஸ்மராவினா தத்ர அரண்யே தபஸ்வினோ வேதவாத விரோத வக்தாரஃப் பிரயுக்தாக, உடனே அதுக்கு ஒரு உபாயம் பண்ணார் அஸ்மராவி அப்படின்னு ஒருத்தர், அவனுடைய மந்திரியாம். ராஜ்யத்தை மற்றவாளெல்லாம் திருப்பி கொடுத்துடுங்கோள்னு சொன்ன பொழுது தஸ்ய மந்திரி பிரவரேண அஸ்மராவினா, அஸ்மராவி அப்படின்னு அவருக்கு பெயரான். அதாவது கல்லை, அஸ்மன்னா கல், அதை அஸ்மானம் ராவயதி, அதை போய் கூர்மையாக்கக்கூடியவர், தீட்டக்கூடியவர். ஒருவேளை நன்னா புத்தி இருக்கிறதுனால ஒரு கல்லை கூட கூர்மையாக்கக்கூடியவர்னு அர்த்தம் வச்சுக்கலாமோ என்னவோ. அப்படி அந்த அஸ்மராவி
அப்படிங்கிறதான ரொம்பவும் கூர்மையானதான புத்தி கூர்மை கொண்டதான, அதனால தான் மந்திரி பிரவரேணன்னு மிகச்சிறந்த அந்த மந்திரியினாலே சொல்லப்பட்டதான். அவர் என்ன பண்ணாராம், கவலைப்படாதீங்க ராஜா, இங்கேருந்து நாம் சில பேரை காட்டுக்கு அனுப்புவோம், ஆனால் அவளையெல்லாம் ஒரு மாதிரி வேத விரோதமான கருத்துக்களை சொல்லி அந்த கருத்துக்களால் அவன் தாக்கப்பட்டு அவன் வேதவாத விரோதியாக போயிட்டானால் அவன் பத்தித்தன் ஆயிடுவான். அப்போது அந்த ராஜ்யம் உனக்கு, நீ ராஜாவாக இருக்கலாம், இவ்வளோ நாள் வரைக்கும் மழை இல்லை, இனிமே இருக்கும் அப்படின்னு சொன்னான். ததலம் ஏதேன து தஸ்மை தீயதாமித்யுக்தே தஸ்ய மந்திரி பிரவரேண அஸ்மராவினா தத்ர அரண்யே தபஸ்வினோ வேதவாத விரோத வக்தாராக. வேதத்தினுடையதான கருத்துக்களுக்கு விரோதமாக பேசக்கூடியவர்களெல்லாம் அங்கே அரண்யத்திலே பிரயுக்தாக அனுப்பப்பட்டார்கள். நிறையா பேர் இங்கேருந்து நாட்டிலேருந்து அங்கே போய் வேதத்துக்கு விரோதமானதான கருத்துக்கள், கடவுள்னு ஒன்று கிடையாது, கடவுளை கல்பித்தவன் காட்டுமிராண்டி, அவனை சேவிக்கிறவன் முட்டாள் அப்படின்லாம் ஏதோ சொல்கிறாளே, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணாலாம். தைஹி அஸ்யாப் ப்யதிருஜுமதேஹ மஹீபதி புத்திரஸ்ய புத்திஹி வேதவாத விரோத மார்கானுசாரிணி அக்ரியத. அவர்களால் இந்த ரொம்பவும் நேர்மையான புத்தியை கொண்டதான இவனுடைய புத்தி, இந்த தேவாபியினுடைய புத்தி, தைஹி அஸ்யாபி அதிரிஜுமதேஹே மிகவும் கூர்மையான புத்தி கொண்டதான அவனுடைய புத்தியே கூட மஹீபதி புத்திரனான அந்த தேவாபியினுடையதான புத்தி வேதவாத விரோத மார்கானுசாரிணி. அவள்லாம் சேர்க்கிறவாளோட நீச்ச பிரசங்க குலஹீன சேவா, ஒரு 7 காரணமான நரகஸ்திதானாம் சின்னானி லோகே தேகே நரகஸ்திதானாம், நரக்கத்தில் இருக்கிறவாளினுடையதான அடையாளங்கள் 7 அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நீச்ச பிரசங்கா குலஹீன சேவா அப்படின்னு இருக்குது. ரொம்பவும் நீச்சமானவாளோடு சேர்ந்தோமானா நம்மளுக்கும் நீச்சமான தன்மைகள் தான் வருது. அப்படிங்கிறதுனால இப்போ அவனுக்கு நீச்சமானவர்களினுடையதான வேதவாதத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களினுடையதான சங்கம் ஏற்பட்டதனால அவளோட கூட கலந்து பேசி, அப்படிலாம் கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, அதை போய் யாராவது ஒருத்தர் சேவிச்சுட்டு இருப்பா கல்ல போய் அப்படி இப்படிலாம் அவள் சொன்னான். அதே மாதிரி வேதம்னே ஒன்றும் கிடையாது, தேவனும் கிடையாது, இப்படிலாம் அவள் பேசிகிட்டு இருந்தான்னா இவனுடையதான புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட சேர்ந்து வேதவாத விரோத மார்கானுசாரிணி புத்திஹி அக்ரியத்தை, அவனுடைய புத்தி வேத மார்க்கத்துக்கு விரோதமான வழியிலே போகக்கூடியதாய் செய்யப்பட்டது அவர்களால். ராஜாச்ச சந்தனு த்விஜவச்சனோத்பன்ன பரிதேவன சோகாः தான் பிராமணான் அக்ரதः கிருத்வா. ஆனால் இதெல்லாம் தெரியாதான் இவனுக்கு, ராஜாவுக்கு, சந்தனுவுக்கு. அதனால் அண்ணா கிட்ட போயிட்டு ராஜ்யத்தை நீ எடுத்துக்கோ ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுனால ராஜா ச சந்தனு த்விஜவச்சனோத்பன்ன பரிதேவன சோகாः, அந்த பிராமணர்கள் சொன்னாலே இந்த ராஜ்யம் அண்ணாவுடையது, அதை போய் நீ எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் உனக்கு இந்த ராஜ்யம் அண்ணாவுடையதுன்னு சொல்கிறது தப்பு, இந்த ராஜ்யம் தமையனுடையது அப்படிங்கிறது. அதனால் அந்த அவர்களினுடைய வார்த்தையினாலே கலங்கிய மனசு கொண்டவனாய் த்விஜவச்சனோத்பன்ன பரிதேவன சோகாः, ரொம்பவும் சோகப்பட்ட மனசுடையவனாய் தான் பிராமணான் அக்ரதः கிருத்வா, அந்த பிராமணர்களையே முன்னாடி வைத்து கொண்டு அக்ரஜஸ்ய பிரதானாய அரண்யஞ்சகாம, இந்த ராஜ்யத்தை தமையனிடத்திலேயே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்கு போனான். ஏன்னா அவன்தான் தேவாபிதான் தமையன், அவன்கிட்ட கொடுத்துடலாம், பெரியவன் அவன்கிட்ட கொடுத்துடலாம். நாம் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இது அண்ணாவுடைய ராஜ்யம்னு சொல்லக்கூடாது, அதனால் இது தமையனுடைய ராஜ்யம், அவன்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்தானான். அப்படின்றதுக்காக கிளம்பி போகிறான். தது ஆசிரமம் உபகதாச்ச தம் அவனதம் அவனீபதி புத்திரம் தேவாபிம் உபதஸ்தூஹு, அவனுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் போகிறாள். அந்த ராஜாவினுடைய பிள்ளையான தேவாபியினிடத்திலே அருகிலே சென்றார்கள். தது ஆசிரமம் உபகதாச்ச, ஆசிரமத்திற்கு பக்கத்திலே போனவர்களாய் தம் அவனதம் அவனீபதி புத்திரம் தேவாபிம், தலை குனிந்தவன, அதாவது வினயத்தோடு இருக்கக்கூடியதான ராஜாவினுடைய பிள்ளையான தேவாபியினிடத்திலே போனார்கள்.
தே பிராமணாः வேதவாதானுபந்தீனி வசாம்சி ராஜ்யம் அக்ரஜேன கர்த்தவியமித்யர்த்தவந்தி தமூச்சுஹு. அவனிடத்தில் வேதவாதத்திற்கு சேர்ந்ததான முறையில் நீர்தான் பெரியவர், உமக்கே இந்த ராஜ்யமானது சேர வேண்டும் அப்படின்னு வேதவாதானுபந்தீனி வேதவாதத்தை பின்தொடர்ந்து வரக்கூடியதான வசாம்சி வார்த்தைகளை அவனுக்கு சொல்லி நீதான் ராஜாவாக ஆகணும்னு சொன்னான். அசாவபி தேவாபிர் வேதவாத விரோத யுக்தி தூஷிதம் அநேக பிரகாரம் தானாக. அவர்களிடத்திலே சொன்னான், சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வேதவாதத்துக்கு விரோதமானதாய் அதை தூஷணம் பண்ணி கொண்டு தேவாபிர் வேதவாத விரோத யுக்தி தூஷிதம் அநேக பிரகாரம் வேதவாதத்தினாலே வேதத்தினுடையதான சரியான சீரிய கருத்துக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாததான பலவகைப்பட்ட வார்த்தைகளை சொன்னான். ததஸ்தே பிராமணாக சந்தனும் ஊச்சுஹு. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் அந்த சந்தனு இடத்துல சொன்னால், அவ்வளோதான் சுவாமி, சந்தனு நீர் ராஜ்யத்தை எடுத்துக்கலாம், ஏன்னா இவன் வேதத்தை விரோதித்து பேசிவிட்டான், அதனால் அவன் பதித்தனாயிட்டான், பதித்தனிடத்தில் ராஜ்யம் போகக்கூடாது, அவன் பெரியவனாக இருந்தாலும் அதனால் அவனுக்கு அடுத்தவன் நீர்தான், அதனால் உமக்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாளாம். ஆகச்சஹே ராஜன் அலம் அத்திர அதி நிர்பந்தேன. ராஜா திரும்பி வாங்கோ சந்தனுவே, இவனை ரொம்பவும் நிர்பந்திக்க வேண்டியது இல்லை. பிரசாந்த ஏவ அசௌ அனாவிருஷ்டி தோஷா. இவன் இப்படி தவறாக பேசின உடனேயே அந்த மழையின்மைங்கிறது நீங்கி போய் மழை பெய்ய ஆரம்பிச்சுடுத்து. பதிதோயம் அநாதிகாலம் அபிஹித வேதவச்சன தூஷணோச்சாரணாத்து. ரொம்ப நாளாக சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய வேதாந்த வாக்கியங்களுக்கு விரோதமாக இவன் பேசின காரணத்தினாலே இவன் பதித்தனாயிட்டான். பதித்தனான காரணத்தினால அவன் ராஜ்யத்துக்கு அருகன் இல்லை. அந்த காரணத்தினால நீர் இப்போ ராஜ்யத்தை எடுத்துக்கிறதுங்கிறது தோஷம் இல்லை. அந்த காரணத்தினால மழையும் பொழிய ஆரம்பித்தெடுத்து நீங்கள் வாங்கோன்னு சொல்லிட்டான். இப்போது சந்தனுக்கு ஒரு விதத்தில் திருப்தி. பதிதேச்சாக்ரஜே நைவத்தே பரிவேத்ருத்வம் பவதி. மூத்தவன் பதித்தனாயிட்டான்னா ரெண்டாவது பையன் அல்லது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியவன் பரிவேத்தாவாக ஆகுவதில்லை. அந்த எந்த தோஷமும் அவனுக்கு அந்த மாதிரி பதித்தத்துவத்தை கொண்டதான ஒரு தமையன் இருந்தான்னா பின்னாடி இருக்கிறவாளுக்கு எந்த விதமானதான பரிவேத்திராதி தோஷங்கள் எல்லாம் வருதில்லை. அப்படிங்கிறதுனால இத்யுக்தாக சந்தனு ஸ்வபுரமாகம்ய ராஜ்யமகரோத். அதனால் தன்னுடைய பட்டணத்துக்கு வந்து அவன் ராஜ்யத்தை பண்ணான். இப்போது குருவம்சத்தில் ஜன்னுன்னு ஒருத்தன் வந்து அவனுடைய வம்சத்தில் ஒரு 10 தலைமுறைக்கு அப்புறமா சந்தனு வந்து, சந்தனுக்கு முன்னாடி தேவாபி, அவனுக்கு பின்னாடி பாஹ்லீகன்னு 3 பேர். சந்தனு 2வது பிள்ளை ராஜாவாக இருந்தான். அவன் அண்ணாவுக்கு பதித்த தோஷம் ஏற்பட்டதுனால இப்போது அந்த தேசத்தில் எந்த விதமான கொடுமையும் இல்லாமல் மழை முதலியவைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சந்தனுவினுடைய சரித்திரத்தை சொன்னார். வேதவாத விரோத வச்சனோச்சாரண தூஷிதே ச தஸ்மின் தேவாஹ பௌதிஷ்டத்யபி ஜேஷ்டப்ராதரி அகில சஸ்ய நிஷ்பத்தயே வவர்ஷ பகவான் பர்ஜன்யா. இந்த பகவான் பர்ஜன்யா மழைக்குரியதான தேவத்தை, மழை அப்படிங்கிறது ஒரு தேவத்தை, பகவான் பர்ஜன்யா அப்படின்றார். அதனால் 2 தூறல் போட்ட உடனேயே ஐயையோ மழை வந்துடுத்து அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் பகவான் பர்ஜன்யன் பாருங்கோ, அகில சசிய நிஷ்பத்தையே, அத்தனை அந்த சசியங்களும் வளர்வதற்கு. நம்ம மாத்திரம் இத்தினூண்டு ஒரு செடி வச்சுருக்கோம், அது நன்னா வளரணுமானாலும் மழை தான் தேவையாக இருக்குது. இப்படி அத்தனை லோகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் வளரணுமானால் அதற்கு பர்ஜன்யன் வேண்டும். ஏன்னா அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பவாக யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவாக கர்ம பிரம்மோத்பவம் வித்தி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கீதையில் பார்த்தோம். ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம்ங்கிறதான ஸ்லோகங்கள் எல்லாம் பிரசித்தமானது. அப்போ மழையை நாமும் வரவழைக்கணும். நம்ம மழை வந்து நன்னா பரிபோஷிக்கும்.
அப்படிங்கிறாரோ இல்லையோ பெருமாள் கீதையில். அந்த மாதிரி சஸ்யங்களையெல்லாம் வளர்க்கக்கூடியதானது சஸ்யம்னா இது பயிர்கள், அதுக்கு வளர்க்கக்கூடிய முறையிலே பகவான் பர்ஜன்யன் மழை பொழிந்து விட்டான். இவ்வளோ நாளாக பொழியாததுக்கான காரணம் அவன்கிட்ட தோஷம் இல்லாமல் இருந்து. இன்றைக்கி தோஷம் இருக்குது அப்படின்னு உடனே அவன் பெரியவன் இருக்கிறச்சே இவன் ராஜ்யமாகிற மனைவியை எடுத்துக்கொண்டான்ங்கிறதுனால ஏற்பட்டதான தோஷம் இவனுக்கு நீங்கி போயிடுத்து. அதனால் வேதவாத விரோத வச்சனோச்சாரண தூஷிதே ச தஸ்மின் தேவாபௌ, அந்த தேவாபியானதான தமையன் வேதவாத விரோதமான வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறான். நன்னா அந்த காலத்திலே சொல்லியிருக்கு பாருங்கோ, அண்ணா வேதவாதத்துக்கு விரோதமான வார்த்தைகளை நன்னா பேசினான் அப்படின்னு. அவன் இருக்கிற பொழுதும் ஜேஷ்ட பிராத்தரி, அந்த ஜேஷ்ட பிராத்தாவாகிற அண்ணா இப்படி இருக்கிற பொழுது அகிலசஸ்ய நிஷ்பத்தையே வவர்ஷ பகவான் பர்ஜன்யா, அதனால் மழை பொழிஞ்செடுத்து இனிமே உனக்கு அந்த தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னால். மூணாவது பிள்ளை பாஹ்லீகாத் சோமதத்த புத்ரோ பூத், தேவாபி சந்தனு பாஹ்லீகன், அந்த பாஹ்லீகனுடையதான வம்சத்தில் சொல்கிறார். அவனுக்கு பிள்ளை சோமதத்தன்னு இருந்தான். சோமதத்தஸ்யாபி பூரிஸ்ரவ சல்ய சம்ஞா த்ரய புத்ரா பபூவுஹு, அந்த சோமதத்தனுடைய பிள்ளை 3 பேர், பூரிஸ்ரவஸ் சல்யன் அப்படிங்கிறவன். இதெல்லாம் மகாபாரதத்தில் பூரிஸ்ரவஸ்னு ஒருத்தன் இருந்தான், பெரிய வயசானவனாக அவன் இருப்பான், அவனுடைய கையை வெட்டிடுவான் யுத்தத்தில் அப்படிங்கிறது ஒரு பிரசித்தமானதான வீரனானவன் அவன். அந்த பூரிஸ்ரவஸ் வயசானவன் தன்னுடையதான விழுந்துன்னு இருக்கக்கூடிய கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புருவத்தை கட்டிண்டு மேலே கட்டிண்டு யுத்தம் பண்ணுவானா, இல்லாட்டா அந்த புருவம் ரொம்ப தொங்கி போய் விழுந்துடுமா, கண்ணை மறைக்குமா. அந்த மாதிரியெல்லாம் நிறையா பேரை காண்பிச்சிருக்கான். அந்த பூரிஸ்ரவஸ் சல்ய சம்ஞாக சல்யன், அந்த தேரோட்டினவன் என்று 3 பிள்ளைகள் கர்ணனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். சந்தனோரபி, இப்போ சந்தனுவினுடைய வம்சம், சந்தனுவினுடைய பிள்ளை சந்தனோரபி அமரநத்யாம் ஜாஹ்னவ்யாம் உதார கீர்த்திர் அசேஷ சாஸ்திரார்த்தவித் பீஷ்ம புத்ரோ பூத், கங்கையின் மூலமாய் அவனுக்கு சந்தனுவிற்கு அசேஷ கீர்த்தி உதார கீர்த்தி மகா புகழை கொண்டவனும் அசேஷ சாஸ்திரார்த்தவித் சகல சாஸ்திரார்த்தங்களையும் அறிந்தவனான பீஷ்மன் பிள்ளையானான். இப்போது சந்தனுக்கு பூமி இவள் கங்காவின் மூலமாக பீஷ்மன், சத்யவத்யாம்ச அவன் சத்யவதியையும் கல்யாணம் பண்ணிண்டான். சித்ராங்கத விசித்திர வீரியௌ துவௌ புத்திரௌ உத்பாதயாமாச சந்தனூஹு, சத்யவதியின் மூலமாய் சித்ராங்கதன் விசித்திர வீரியன் அப்படின்னு 2 பிள்ளைகள். இந்த சத்யவதி தான் யார் பாருங்கோ, இந்த சத்யவதி தான் இங்கே சத்யவதி தான் பராசர மகர்ஷி ஒரு நாள் இப்படி வந்துட்டுருக்கிற பொழுது, இந்த வேளை ரொம்ப வசதியான வேலையாக இருக்கே, இந்த வேளையில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது மகாஜாத்தாவாக இருக்குமேன்னு நினச்சி பக்கத்தில் பார்க்கிறார். அந்த சத்யவதிங்கிறதான அந்த பெண்ணை பார்க்கிறார். அவள் தான் அந்த மத்ஸ்யகந்தி. அவளுடைய அந்த மீன் வாசனையெல்லாம் அவர் போக்கி அவளை யோஜன கந்தி ஆக்கினார். ஒரு யோஜன தூரத்துக்கு அவளுக்கு வாசனை வர மாதிரி. அதன் மூலமாக பிறந்தவர் தான் வியாசர். அது பால்யத்தில் அவளுக்கு ஏற்பட்டது. அந்த பராசரருக்கும் சத்யவதிக்கும் ஏற்பட்டதான பிள்ளை வியாசர். பின்னாளில் அவள் பெரியவளான பிறகு ராஜா சந்தனு கல்யாணம் பண்ணிண்டான். அதன் மூலமாக சித்ராங்கதன் விசித்திர வீரியன்னு 2 பிள்ளைகள் ஏற்பட்டார்கள் அந்த சந்தனு சத்யவதிங்கிறதான தம்பதியருக்கு. அதில் சித்ராங்கதஸ்து பாலயேவ சித்ராங்கதேனைவ கந்தர்வேண ஆகவே நிகதாக, அதில் முதல் பிள்ளையான சித்ராங்கதன்னே பெயர் கொண்டதான ஒரு கந்தர்வனாலே அடிக்கப்பட்டு இறந்து விட்டான். அந்த சந்தனுவினுடைய பிரிய பிள்ளை சித்ராங்கதன் போயிட்டான். விசித்திர வீரியோபி, 2வது பிள்ளை விசித்திர வீரியன். அவன் காஷிராஜதனையே அம்பாலிகே உபயே மே இதான் காஷிராஜதனையன். இவாள்லாம் சந்தனுவினுடைய பிள்ளை. அதனால்
சந்தனுவாகிறதான அப்பாவுக்கு வேற ஒரு அம்மா கங்காவாகிற அம்மாவின் மூலமாக பிறந்தவர் பீஷ்மர். அதனால் தன்னுடைய பிராத்தாக்களாக இவாளை பாவித்து சித்ராங்கதன் போயிட்டான். விசித்திர வீரியன் மூலமாகவாவது இந்த இது ஏற்படணும், இந்த வம்சம் போகணுங்கிற காரணத்தினால அம்பாலிகாங்கிறதான 2 குழந்தைகள் பெண்கள் அவளை அழைச்சிட்டு வந்து காஷி ராஜாவினுடைய பிள்ளைகள். அவனை விசித்திர வீரியன் கல்யாணம் பண்ணிண்டான். ததுபயோகாதி கேதாச்ச யக்ஷ்மணா கிரகீதா சஹா பஞ்சத்வம் அகமத். அவர்களை ரொம்பவும் அனுபவித்தே ஏற்பட்டதான யக்ஷ்ம நோயினாலே, யக்ஷ்மாங்கிறது இந்த காலத்து டிபி, அப்படியே உடலை உருக்கக்கூடியது. ததுபயோக அதிகேதாச்ச, அவர்களாலே அனுபவிக்கப்பட்ட காரணத்தினாலே, ரொம்பவும் அனுபவித்த காரணத்தினாலே, யக்ஷ்மணா கிரகீதாக, யக்ஷ்ம நோயினாலே பீடிக்கப்பட்டவனாய் சஹா பஞ்சத்வம் அகமத். இப்போது விசித்திர வீரியன் இறந்து விட்டான். இப்போது வம்சமே இல்லாமல் போயிடுத்து. சந்தனுவுக்கு ஒரு பக்கம் பீஷ்மன், இன்னொரு பக்கம் சித்ராங்கதன் விசித்திர வீரியன். சித்ராங்கதன் பால்யத்திலேயே போயிட்டான். விசித்திர வீரியன் புத்திரோத்பத்தி பண்ணறதுக்கு முன்னாடியே போயிட்டான். இப்போது இந்த வம்சம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக சத்யவதி நியோகாச்ச மத் புத்திரா கிருஷ்ணத்வைபாயனாக மாதுர்வச்சனம் அனதிக்கிரமணீயமிதி கிருத்வா விசித்திர வீரிய க்ஷேத்ரே திருதராஷ்டிர பாண்டு தத் பிரஹித புஜிஷ்யாயாம் விதுரம் ச உத்பாதயாமாச. இப்போ பாருங்கோ, இதில் தன்னுடைய சரித்திரம், என்றைக்கோ ஒரு நாள் நான் எங்கேயோ பயின்றிருக்கிற பொழுது நல்ல காலமாக இருக்கேங்கிறதுனால யாரோ ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணோட கூட சேர்ந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் யாராவது பெரியவா சொல்லிப்பாளா? யாராவது ஒருத்தர் சொல்லுவாளா? இதெல்லாம் வெறும் கதைன்னு எப்படி நாம் சொல்லறது? இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கோ. இப்போது சத்யவதி இருக்கா. சத்யவதி சந்தனுவினுடையதான ஆத்துக்காரி. அவள் தான் இப்போ ஊர்லேயே பெரிய பாட்டி. அவள் தான் ராஜ மகிஷி. அவளுடையதான 2 பிள்ளைகள், சித்ராங்கதன் விசித்திர வீரியன் அப்படிங்கிறது. அந்த 2 பிள்ளையும் போயிடுத்து. ஆனால் குழந்தைகள் இல்லை. பீஷ்மன் வேற ஒருத்தின் மூலமாக பிறந்தவன், அவனும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு ஆயிட்டான். இப்போது அந்த வம்சம் அப்படியே நின்றுமோன்னு அவளுக்கு தோணித்து. அதனால் அவள் என்ன பண்ணா, அந்த சத்யவதி அவளுடைய பிள்ளைதானே இந்த விசித்திர வீரியன், அவன் மூலமாக அந்த குழந்தை வந்திருக்கணும். அதனால் தன்னுடைய பிள்ளையாகவே இருக்கக்கூடியதான கிருஷ்ணத்வைபாயனராக, அதாவது வியாசன், அவரை கூப்பிட்டாளாம். அவர் ரிஷியாக இருக்கார், அவரை கூப்பிட்டார். அது என்ன சொல்கிறார் பராசரர், மத் புத்திரானார். இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு அவளுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லாமல், அதில் கூச்சம் இல்லாமல். ஏன் அப்படின்னா, பெரிய பிள்ளை ஒன்று, உத்கிருஷ்டமான பிள்ளை, அது மாத்திரம் லோகத்துக்கு தெரிஞ்சதானது. அது தவிர இது உண்மையை சொல்லணுங்கிறது. அதனால் சத்யவதி நியோகாச்ச, அந்த சத்யவதியினுடைய கட்டளையினால் மத் புத்திரா கிருஷ்ணத்வைபாயனா, சத்யவதிக்கு அவள் பிள்ளையான விசித்திர வீரியனின் மூலமாக வந்திருக்கணும் சந்ததி இல்லை. அதனால் தன்னுடையதான பிள்ளை விசித்திர வீரியனுடைய மனைவியினிடத்தில் தன்னுடைய வேறொரு பிள்ளையை போக சொன்னாள். கிருஷ்ணத்வைபாயன், அதான் சம்மந்தம் இல்லாமல் அவள் அனுப்பலை. அதனால் தன்னுடையதான பிள்ளையாகிறதான யோகீஸ்வரனானதான வியாசாச்சாரியாரை கட்டளை இட்டாளாம். அதனால தான் கிருஷ்ணத்வைபாயனா நியோகாச்ச, சத்யவதி நியோகாத், அவருடைய கட்டளையினால் மத் புத்திரா கிருஷ்ணத்வைபாயனா மாதுர்வச்சனம் அனதிக்கிரமணீயமிதி கிருத்வா, அம்மாவினுடைய வார்த்தை மீறப்படக்கூடாதது. அவர் யோகி, ஆனால் அவளோ தன்னுடையதான வம்சத்தை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியாத காரணத்தினால இதை சொன்னால், ரொம்பவும் சர்ச்சைக்கு அப்புறமா அம்மாவினுடைய வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறதுனால அது பெருமாளை கிருஷ்ணன் அத்தனை ஸ்திரீகளோடு கூட இருந்தாலும் கூட அவனுக்கு பிரம்மச்சரிய பங்கம் வரலைன்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் அவன் மனசு ஈடுபட்டு ஒன்றும் அவளை அனுபவிக்கலை. அந்த மாதிரி இவரும் தான் அதிலெல்லாம் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாதவராய், நன்னா கிழவராக, நன்னா தாடி கீடியெல்லாம் வச்சுண்டு பயங்கரமான யோகீஸ்வரனாக வரார். அவர் அதுக்காக மாதுர்வச்சனம் அனதிக்கிரமணீயமிதி கிருத்வா விசித்திர வீரிய க்ஷேத்ரே
விசித்திர வீரியனினுடையதான க்ஷேத்திரம், விசித்திர வீரியனினுடையதான இடம், அதாவது அவனுடைய மனைவி, அவளிடத்தில் அவ சேர்ந்து திருதராஷ்டிர பாண்டு, திருதராஷ்டிரனையும் பாண்டுங்கிறதான குழந்தையையும் உற்பத்தி பண்ணி, மூணாவதாக அவளோட கூட சேரணும். ஆனால் அவள் வேலைக்காரி, அந்த வேலைக்காரி ராஜாவோடு இருந்தவன், ராஜாவோட கூட இருந்தவள், அவளுடைய மனைவியினிடத்தில் சேர்றார். அவள் ரெண்டு பேரும் ஒருத்தி இந்த மாதிரி கிழவர் வயசானவர் தாடி மீசையவனும் இருந்துட்டு என்னது இவரோட கூட என்னமோ நம்ம மாமியாருக்கு பொழுது போகலை அப்படின்னு சொல்லி ஒருத்தி பயந்துண்டு கண்ணை மூடின்ட்டாளாம். இன்னொருத்தி பயத்தில் வெளிரி போயிட்டாளாம். அப்படி கண்ணை மூடிண்டவளுக்கு பிறந்தவர் தான் திருதராஷ்டிரன். கண்ணு தெரியாமல் வெளிரி போய் இவரோட கூட இது மாதிரிலாம் சேர வேண்டி இருக்கேன்னு பண்ணினா. அதனால் ஏற்பட்டவன் தான் பாண்டு, உடம்பெல்லாம் வெளுத்து பிறந்தவன். ஆனால் மூணாவதாக வேலைக்காரி இருந்தாலே, அந்த வேலைக்காரி இது பரம பாக்யம், ஒரு பெரிய ரிஷி. நம்ம பெரியவா ராணி சொல்லியிருக்கா, பெரியவா சொன்னால் தவறாக இருக்காது, இவரோ பெரிய ரிஷி அப்படிங்கிறதுனால அவள் இது விதிகிருத்தம் அப்படிங்கிறதாக எந்த விதமான தவறான எண்ணம் எதுவுமே இல்லாதவளாய் தத் பிரஹித புஜிஷ்யாயாம், அந்த புஜிஷ்யா வேலைக்காரியினிடத்துலேயும் விதுரம் ச உத்பாதய, அதனால தான் விதுரர் மகா ஞாதாவாக வந்தார். விதுரம் ச உத்பாதயாமாச திருதராஷ்டிரோபி காந்தாரியாம், திருதராஷ்டிரன் காந்தாரியினிடத்தில் துரியோதன துஷாசன பிரதானம் புத்திரசதம் உத்பாதயாமாச, காந்தாரியினிடத்தில் துரியோதனன் துஷாசனன் முதலியதான 100 பிள்ளைகளை உற்பத்தி பண்ணாள். அதை தவிர அவளுக்கு ஒரு பொண்ணு கூட உண்டு, துஷலா அப்படின்னு அவளுக்கு பெயர். அவளை தான் ஜெயத்ரதன் கல்யாணம் பண்ணிண்டான் அப்படிங்கிறது. பாண்டோரபி அரண்யே மிருகயாயாம் ரிஷிஷாபோபஹத பிரஜாஜனன சாமர்த்தியஸ்ய தர்ம வாயு சக்ரைஹி யுதிஷ்டிர பீமசேனார்ஜுனாஹ குந்தியாம் நகுலசகதேவௌ ச அஸ்விப்யாம் மாத்ரியாம் பஞ்சபுத்ராஹ சமுத்பாதிதாஹ. பாண்டுவுக்கு காட்டில் ஒரு ரிஷியோட கூட, ரிஷி ஏதோ ஒரு மான் வேஷத்தில் அப்படியே அனுபவித்து கொண்டிருந்த பொழுது, மிருகயாயாம் ரிஷி சாபத்தினால உபஹித பிரஜாஜனன சாமர்த்தியாக, அதனாலே தடைப்பட்ட குழந்தை பிறப்புவிக்கும் சக்தியை கொண்டவனாய் நீ அவளோட சேர்ந்தையானால் உனக்கு மரணம்னு சொல்லிட்டார். அதனால் அவளால் சேர முடியல. அதனால் மனைவியர்களோடு சேர்ந்தாயானால் உனக்கு மரணம்னு சொல்லிட்டார். அதனால் அவனுக்கு சேரவே முடியல. அதனால் ரிஷிஷாபோபஹத பிரஜாஜனன சாமர்த்தியாக, ரிஷிஷாபத்தினாலே தடைப்பட்ட குழந்தை பிறக்கும் தன்மையை உடையவனாக அவன் என்ன பண்ணான், தர்ம தேவத்தை, வாயு தேவத்தை, இந்திர தேவத்தை, இந்த 3 பேரினுடையதான அனுகிரகத்தினால தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன், பீமசேனன், அர்ஜுனன்கிறதான 3 குமாரர்களை குந்தியினிடத்திலேயும் நகுல சகதேவௌச்ச அஸ்விப்யாம், அஸ்வினி குமாராளின் மூலமாய் நகுலன் சகதேவன்கிறதான 2 குழந்தைகளை மாதிரியாகிற 2வது மனைவியினிடத்திலேயும் அவன் பெற்றான். அப்படி அது பஞ்சபுத்திராக சமுத்பாதிதாக என்று 5 குமாரர்கள் அவனால் பெறப்பெற்றார்கள். அதாவது அவனுக்கும் குந்தியுக்குமாக, அவனுக்கும் மாதிரியுக்குமாக அவளுடைய மந்திர சக்தியினாலே அந்தந்த தேவதாம்சமாக பிறப்புவிக்கப்பட்ட 5 குமாரர்கள். அவள் 100 பேர் திருதராஷ்டிர குமாராள். பாண்டுவுக்கு 5 புத்திரர்கள். தேஷாம் ச திரௌபத்யாம் பஞ்சைவ புத்திராக பபூஹு, அந்த 5 பேருக்கும் திரௌபதியின் மூலமாய் 5 பிள்ளைகள் தோன்றினார்கள். யுதிஷ்டிராத் பிரதிவிந்தியாக, யுதிஷ்டிரனுக்கு பிரதிவிந்தியன் அப்படிங்கிற குழந்தையையும், அதாவது திரௌபதி யுதிஷ்டிரனின் மூலமாய் பிரதிவிந்தியன் அப்படிங்கிற குழந்தையையும், பீமசேனாத்து ஸ்ருதசேனா, பீமசேனனிடமிருந்து ஸ்ருதசேனனும், ஸ்ருதகீர்த்தி, ஸ்ருதசேனன் ஸ்ருதகீர்த்தி என்ற 2 பிள்ளையையும், அர்ஜுனாத்து ஸ்ருதா நீகாக,
அர்ஜுனனிடமிருந்து ஸ்ருதாநீகன் என்றும், நகுலாத் யுதிஷ்டிராத் பிரதிவிந்தியா, பீமசேனாத் ஸ்ருதசேனா, ஸ்ருதகீர்த்தி அர்ஜுனாத், அர்ஜுனனிடமிருந்து ஸ்ருதகீர்த்தி, ஸ்ருதாநீகன் நகுலனிடமிருந்து, ஸ்ருதகர்மா சகதேவனிடமிருந்து, பிரதிவிந்தியன், ஸ்ருதசேனன், ஸ்ருதகீர்த்தி, ஸ்ருதாநீகன், ஸ்ருதகர்மா, அந்த 5 பேருக்கும் வரிசையாக நகுலன் சகதேவன் என்று திரௌபதிக்கு பிறந்த பிள்ளைகள். அந்நே ச பாண்டவானாம் ஆத்மஜாக தத்யதா, இன்னும் பாண்டவர்களுக்கு வேறு சில மனைவியர்களின் மூலமாகவும் குழந்தைகள் இருந்தார்கள். எப்படின்னா, யௌதேயி யுதிஷ்டிராத் தேவகம் புத்திரம் அவாப, யௌதேயி அப்படின்னு ஒருத்தி, அவளை யுதிஷ்டிரர் கல்யாணம் பண்ணிண்டார். அதன் மூலமாக தேவகன் அப்படின்னு ஒரு பிள்ளை பிறந்தான். ஹிடிம்பா கடோத்கச்சம் பீமசேனாத்து புத்திரம் லேபே, பீமசேனனிடமிருந்து ஹிடிம்பாங்கிறதான ஒரு ராட்சசி கடோத்கச்சன்கிறதான பிள்ளையை பெற்றாள். காஷீச்ச பீமசேனா தேவ சர்வகம் சுதம் அவாப, ஜிதகாஷீச்ச பீமசேனா தேவ சர்வகம் சுதம் அவாப, பீமசேனனிடமிருந்தே சர்வகன் அப்படிங்கிற பிள்ளையை பெற்றாள் அப்படின்னு இருக்குது. அப்போ அர்ஜுனன் குழந்தைகளெல்லாம் சொல்லணும், அது நிறையா இருக்கிறதுனால தனியாக சொல்கிறாராம். அதனால் இப்போது யௌதேயி யுதிஷ்டிரனின் மூலமாக தேவகனை பெற்றாள். ஹிடிம்பாவின் மூலமாக கடோத்கச்சனு காஷி தேசத்து பொன்னானவள் பீமசேனன் மூலமாக சர்வகன்கிற பிள்ளையையும் பெற்றாள். சகதேவாச்ச விஜயா சுஹோத்திரம் புத்திரம் அவாப, விஜயா என்பவள் சகதேவனிடமிருந்து சுஹோத்திரன் அப்படிங்கிற பிள்ளையை பெற்றாள். ரேணுமத்யாஞ்ச நகுலோபி நிரமித்ரம் அஜீஜனத், நகுலன் ரேணுமதி அப்படின்றவளின் மூலமாய் நிரமித்ரன் அப்படிங்கிற பிள்ளையை பெற்றான். ஆனால் இன்றைக்கி ரேணுமதிங்கிறவளின் மூலமாய் நகுலன் நிரமித்ரன்கிற குழந்தையை பெற்றான் அப்படின்னு இருக்கு. அர்ஜுனஸ்யாப்யுலூப்யாம், இப்போ அர்ஜுனனுக்கு நிறையா மனைவிகள் நிறையா குழந்தைகள் சொல்கிறார். அர்ஜுனஸ்யாப்யுலூப்யாம் நாககன்யாயாம் இராவான் நாம புத்ரோ பவத், நாககன்யாவான உலூப்பியின் மூலமாய் அர்ஜுனன் இராவான் அப்படிங்கிறதான பிள்ளையை பெற்றான். அவனை தான் பலியாக கொடுக்குற அரவான்னு, அதுதான் இராவானை தான் அரவான் அப்படின்னு சொல்கிறான். மணிபுரபதி புத்ரியாம் புத்ரிகா தர்மேண பப்ருவாகனம் நாம புத்திரம் அர்ஜுனா அஜனயத். அடுத்தது புத்ரிகாவின் மூலமாய், புத்ரிகாங்கிறதான ஒரு தர்மம், நம்ம அபிமான புத்திரன் ஸ்வீகார புத்திரன்லாம் சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு யார் குழந்தை பிறக்கிறாளோ அவளை நான் புத்திரனாக பாவிப்பேன்னு சொல்லிக்கிறதுக்கு புத்ரிகா தர்மம்னு பெயர். அந்த மாதிரி மணிப்புர பதி புத்ரியாம், மணிப்புர தேசம், இன்றைக்கி இருக்கக்கூடிய மணிப்பூர் மாதிரிலாம் இருக்கலாம், அந்த தேசத்தினுடைய பொண்ணு, அவளுடைய பொண்ணுக்கு அந்த தேசத்து பொண்ணிடத்தில் புத்ரிகா தர்மேண நேரடியாக அவளோட சேர்ந்து இல்லாமல் அஸ்யாம் யோ ஜாயத்தே புத்திரா சமே புத்ரோ பவிஷ்யதி இது பரிபாஷித்த தானேன, இவளுக்கு யாரோட சேர்ந்து கல்யாணமான குழந்தை பிறந்தாலும் அதை நான் குழந்தையாக பாவிப்பேன்னு சொல்கிறது தான் புத்திரிகா தர்மம். அந்த மாதிரி மணிப்புர ராஜாவினுடைய பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய அர்ஜுனன் தன்னுடைய குழந்தையாக பாவித்து வளர்த்தான். அதுக்கு தான் கிட்டத்தட்ட வளர்ப்பு குழந்தை மாதிரி, அதுக்கு பப்ருவாகனன் அப்படின்னு பெயர். சுபத்ராயாம் ச அர்பகத்வேபி யோசா வதிபல பராக்கிரம சமஸ்தாராதிரத ஜேதாசோ அபிமன்யுரஜாயத. சுபத்ராவினிடத்தில் கிருஷ்ணனினுடையதான சகோதரி, அவளிடத்தில் அர்பகத்வேபி குழந்தையாக இருக்கிற பொழுது யோசௌ அதிபல பராக்கிரமாக, சின்ன வயசுலேயே நல்ல பலபராக்கிரமம் கொண்டிருக்கக்கூடியவனாய், அதிரத ஜேதா, பெரிய பெரிய அதிரதாளெல்லாம் ஜெயிக்கக்கூடியதான, சின்ன பையனாக இருந்தாலே அப்படி ஜெயிக்கக்கூடிய வீர தீர பராக்கிரமம் கொண்டிருக்கக்கூடியதான யார் அபிமன்யு உண்டோ
அந்த அபிமன்யுவை சுபத்ராவினிடத்திலே பெற்றான், கிருஷ்ணனினுடைய சகோதரி. இப்போது அர்ஜுனனுக்கு இராவான் ஒரு பக்கத்தில், பப்ருவாகனன் ஒரு பக்கத்தில், அபிமன்யு ஒரு பக்கத்தில். அபிமன்யோ உத்தராயாம் பரீட்சீனேஷு குருஷு அஸ்வத்தாம பிரயுக்த பிரம்மாஸ்திரேண கர்ப்பயேவ பஸ்மீகிருதாக பகவதः சகலசுராசுரவந்திதச்சரணயுகலஸ்யாத்மேச்சயா காரணமானுஷரூபதாரிணः அனுபாவாத் புனர்ஜீவிதமவாப்ய பரீட்சித் ஜக்ஞே. அந்த அபிமன்யுவுக்கு அஸ்வத்தாமா எய்ததான அபாண்டவாஸ்திரத்தினாலே எல்லாமே அழிந்து போன பொழுது, கர்ப்பத்திலேயே இவன் நாசிப்பிக்கப்பட்ட பொழுது, சகல சராச்சரங்களையும் தன்னுடையதான ரக்ஷணம் சக்தியினாலே ரக்ஷணம் பண்ணக்கூடியதானதும் அத்தனை லோகங்களுக்கும் காரணமாயிருக்கக்கூடிய எந்த ஒரு எம்பெருமான் உண்டோ அவனுடைய பெருமையினாலே இந்த பரீட்சித் பிறந்தான். அபிமன்யோஹோ உத்தராயாம், உத்தராவினிடத்தில் அபிமன்யுவுக்கு பரீட்சீனேஷு குருஷு, எல்லா குருவம்சம் எல்லாம் மொத்தமாக போயிடுத்து. அப்படி பாண்டவர்களே இல்லாமல் அவன் அஸ்திரங்கள் போட்டான். அப்படிங்கிற பொழுது சுபத்ராவினுடையதான பிள்ளை அபிமன்யு, அந்த அபிமன்யுவினுடையதான மனைவி உத்தரா, அந்த உத்தராவினுடைய கர்ப்பத்தில் பரீட்சீனேஷு குருஷு, குருவம்சம் மொத்தமாக போயிடுத்து. அவனுக்கு வந்ததான 100 பிள்ளைகள் யுத்தத்தில் போயிட்டா, இவனுக்கு இருக்கக்கூடிய 5 பிள்ளைகளினுடையதான எல்லா வம்சமும் போயிடுத்து. அப்படி இருக்கிற பொழுது அவளுடைய உத்தராவினுடைய கர்ப்பத்தில், அதாவது உத்தராங்கிறது தன்னுடைய சகோதரியினுடையதான மாட்டுப்பொண்ணு, அதனால் உத்தராவினுடையதான கர்ப்பத்திலே பரீட்சீனேஷு குருஷு, குருதேசம் குருவம்சம் மொத்தமாக போயிடுத்து. அந்த குருவம்சத்தில் வந்திருக்கக்கூடியவன் தானே இவனும் பாண்டவாதிகள் எல்லாரும். அதனால் மொத்தமாக அந்த 100 பேருடைய வம்சமும் போயிடுத்து, இவாளினுடைய வம்சமும் போன பொழுது அஸ்வத்தாம பிரயுக்த அஸ்திரேண கர்ப்பே ஏவ பஸ்மீகிருதாக, கர்ப்பத்திலேயே அஸ்வத்தாமாவினுடையதான அபாண்டவஸ்திரத்தினாலே பஸ்மீகிருத்தனாக ஆக்கப்பட்டதான பரீட்சித் யாரவன்? பகவதா சகல சுராசுரவந்தித சரணயுகலஸ்ய, அத்தனை லோகங்களாலேயும் நமஸ்கரிக்கப்படக்கூடிய திருவடி துவந்தத்தை கொண்டவனும், ஆத்மேச்சயா காரணமானுஷரூபதாரிணாக, தானே மனுஷ வேஷத்தை எடுத்துண்டு காரணமானுஷனாக தன்னுடைய விருப்பத்தினாலே எந்த விதமான காரணமும் இன்றி வரக்கூடியவனான அனுபாவாத், எம்பெருமானுடைய அனுபாவத்தினாலே பெருமையினாலே புனர்ஜீவிதம் அவாப்பிய பரீட்சித் ஜக்ஞே, பரீட்சித் மறுபடியும் பிறப்பை பெற்று தோன்றினான். அவனுக்கு பரீட்சித்துனே ஏன் பெயர்னா, அந்த உத்தராவினுடைய கர்ப்பத்தில் இந்த குழந்தை எரிஞ்சு போய் கிடக்கு. அப்போது அந்த கர்ப்பத்திற்குள்ளே போய் முழுவதுமாக இவனை பெருமாள் தன்னுடைய கட்டாட்சத்தினாலே பார்த்தானாம். பரீத்தாக ஈக்ஷித்தாக பரீட்சித். இன்னொரு கதையும் சொல்லுவாள், அது வியாக்கரணப்படி சரி வராது. அவன் பிறக்கும்போதே பெரியவாளை எல்லாம் பரீட்சை பண்ணி பிறந்தானான். கறிக்கட்டையாக வந்து பிறந்து தான் அது. ஏன்னா அந்த சாபத்தினால வெறும் குழந்தையாக பிறக்கலை, வெறும் கறிக்கட்டை மாதிரி வந்து தான். ஆனால் என்ன சொல்லியிருந்தாலாம், யார் ஒருத்தர் நித்திய பிரம்மச்சாரியோ அவர் ஸ்பர்ஷத்தில் இது குழந்தையாகும்னு சொன்னாளாம். அப்போது இந்த விஷயத்தை கேட்ட உடனே அடியன் தோப்பனார் சாய்க்கிற வழக்கம், அந்த ஊர்லேயே இல்லாமல் அதாவது பிடரியில் கால் பட அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டாராம் இவர் பீஷ்மாச்சாரியார். ஏன்னா தான் என்னமோ லோகத்தில் அப்படி ஒரு பெயர் வாங்கி வச்சுருக்கோம் பிரம்மச்சாரின்னு, இப்போ அந்த பெயர் பங்கமாயிடும். இவரை வந்து பரீட்சை நீ தொடராப்பா இது குழந்தையாயிடும் அப்படின்னு சொல்லுவாள் எல்லாரும் அவரை பிரம்மச்சாரின்றதுனால. ஆனால் அந்த குழந்தை அப்படி ஆகலை அப்படின்னா அது பிரச்சனை. தான் பிரம்மச்சாரி இல்லைன்னு லோகத்துக்கு தெரிஞ்சிடும். தனக்கு இந்த மாதிரி பரீட்சையை வைக்கிற மாதிரி இருக்கேன்னு அந்த ஊருக்கே வராமல் போயிட்டாருன்னு சமத்காரமாக சொல்கிற வழக்கம் என் தோப்பனார். திரிலோக சஞ்சாரியானதான நாரதர் அந்த பக்கமே தலை வச்சு படுக்கலையா. வந்தால் ஏதாவது சொல்லிட போகிறா, நம்மளை தொடுறான்னு சொல்லிட போகிறா. அப்புறமா அது குழந்தைய ஆகலைன்னாக்க தான் பிரம்மச்சாரியினுடையதான தோஷம் தனக்கு வந்துடுமோன்ட்டு அப்படின்னு சொல்கிற வழக்கம். அதனால் இன்னும் ஹனுமத் பிரபுத்திகள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் என் தோப்பனார் சமத்காரமாக. அப்போது கிருஷ்ணன் ஒரு நாள் வந்தானான். சும்மா வந்து, என்ன அத்தை
என்னமோ குழந்த பிறந்திருக்காமே ஆற்றுல அப்படின்னு நானும் அப்படியே தோப்பனார் இப்படி தான் சாய்க்கிற வழக்கம் நான் பிறந்திருக்கு வெறும் கறிக்கட்டை அப்படின்னு சொன்னாளாம். கிருஷ்ணன் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியா அப்படின்னு வெறுமை அதை அப்படியே ஏதோ யாருக்குமே தெரியாமல் அவன் தெரியாத மாதிரி அப்படி அவனுடைய திருவடி பட்டு தான் உடனே அது குழந்தையாக போயிடுத்தான். இவன் நித்திய பிரம்மச்சாரி அப்படிங்கிறத நாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எல்லாரும் சந்தேகப்பட்ட பொழுது தான் அவனுடைய பிரம்மச்சரிய விரத பங்கம் ஏற்படலைன்னு சொல்கிறதுக்கு இதை சொல்கிற வழக்கம். எதுக்குன்னா இப்படி எல்லாரையும் பெரிய பெரியவாளெல்லாம் பரீட்சை பண்ணிண்டு அவள் பிரம்மச்சாரிகள் தானான்னு பரீட்சை பண்ணிண்டு பிறக்கிற பொழுதே வந்தவன்கிற காரணத்தினால அவனுக்கு பரீட்சித்துன்னு ஒரு பெயர்னு சொல்லுவாள். ஆனால் இது வேறு ஏதாவது புராணாந்தரங்களில் இருக்கோ இல்லை ஏதோ சமத்காரத்துக்கு சொல்கிறதோ. ஆனால் பரீத்தா ஈக்ஷிதா பாகவதம் ஆரம்பத்தில் பரீட்சித்து பெருமாள் ரட்சித்தான், பெருமாளாலே ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு. அதாவது யார் பிறக்கறச்சேயே பெருமாளினுடையதான திவ்ய திருஷ்டியாலே பார்க்கப்படுகிறாரோ அவள் ரொம்ப வசதியாக இருக்கா அப்படிங்கிறதான பிரசித்தமான ஸ்லோகம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவனும் பரீட்சித் விஷயத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இல்லையா அவன் பெருமாளினுடைய திவ்ய திருஷ்டியினாலே இல்லையா காப்பாற்றப்பட்டான். அப்படிங்கிற காரணத்தினால அந்த பரீட்சித்தினுடைய பெருமை அகில சராச்சரங்களுக்கும் அதிபதியாய் சகல காரண வஸ்துவாய் அத்தனை லோகங்களுக்குமாக இருக்கக்கூடியதான காரண வஸ்துவாக இருக்கக்கூடிய எந்த எம்பெருமானுண்டோ அவனுடைய அனுபவத்தினாலே பிறந்து இன்றைக்கு இருக்கிறான். அவன்தான் யோயம். இன்றைக்கி பரீட்சித் இருக்கானா, அந்த பரீட்சித் காலத்தில் தான் இவர் இதை சொல்கிறாராம். யோயம் சாம்பிரதமே தத் பூமண்டலம் அகண்டிதாயதி தர்மேண பாலயதீதி. யார் இந்த பூமண்டலத்தை சாம்பிரதம் ஏதத் பூமண்டலம் இப்பொழுது இந்த பூமி மண்டலத்தை அகண்டிதாயதி எதிர்காலம் தடைபாடாத முறையிலே பாலயத்தி அதை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கானோ அப்படிங்கிற காரணத்தினால குருதேசம் இந்த குருக்ஷேத்திரம்னு சொன்னது இந்த ராஜான்னு சொல்லியிருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல தான் இந்த காலத்தில் தான் அவர் இந்த இந்த புராணத்தை சாய்ச்சிருக்காருன்னு தெரியறது. அப்போ பரீட்சித் காலம் குருக்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான இடத்துல அவர் சாய்ச்சிருக்காருன்னு தெரியறதான். யோயம் யஹா அயம் தோ இப்போ இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவனுடையதான பரீட்சித் கால பர்யந்தம் என்னைக்கு ஆரம்பிச்சது, பெருமாள்கிட்ட ஆரம்பித்து பிரம்மாட்ட ஆரம்பித்து பிரம்மாவினுடைய 4 மானசபுத்திராளில் சொல்லி அந்த மானசபுத்திராள்லேருந்து இந்த லோகத்தினுடைய பரிபாலனம் பண்ணுறதுக்காக தக்ஷ பிரஜாபதி முதலியவாளை எல்லாம் உற்பத்தி பண்ணார்னு சொல்லி காஷ்யபர் அப்படிங்கிற ஒருத்தரை பிறப்ப வச்சார்னு சொல்லி அவர் மூலமாக சகல விதமானதான மனுஷியாதிகளும் பிறக்கிறா, இன்னும் எத்தனையோ பக்ஷி ஜாதிகள் முதலியதெல்லாம் பிறக்கிறதுன்னு சொல்லி அந்த மனுஷியாளில் சூரியன் சந்திரன்கிறவாள் மனு அப்படிங்கிறத சொல்லி அவர்களின் மூலமாக ஆரம்பித்து இந்த வம்சம் முழுக்க சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய ராஜா பர்யந்தம் சொல்லியாச்சு. பெருமாள் அனுகிரகம் இல்லாமல் இது நம்மளால் சொல்லி மாளுமா? அவர் அனுகிரகம் இல்லாமல் இதை நம்மளால் கேட்க முடியுமா? அது ஏதோ எம்பெருமான் அடியேன் மூலமாக அதை சொல்ல வச்சு அது 4 பேர் உங்களை கேட்கவும் வைத்திருக்கிறான். அந்த ஒரு வம்சானு கீர்த்தனம் இன்றைக்கி இருக்கிற ராஜா பர்யந்தம் ஆச்சுது. மேலே காண்பிக்கிறார். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே சதுர்த்தாம்சே விம்சோத்தியாயா. மேலே அத ஏகவிம்சோத்தியாயா. மேலே 21வது அத்தியாயத்தில் மேலே இருக்கக்கூடிய ராஜாக்கள் எதிர்காலத்தில் யார் வரப்போகிறாள்னு சொல்கிறார். ஸ்ரீ பராசராக அத்தः பரம் பவிஷ்யானகம் பூபாலான் கீர்த்தயிஷ்யாமி. இதற்கு மேலே எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய ராஜாக்களை நான் சொல்கிறேன். யோயம் சாம்பிரதம் அவனீபதி பரீட்சித்து. யார் இப்போ ராஜாவாக இருக்கானோ பரீட்சித்து. தஸ்யாபி ஜனமேஜய ஸ்ருதசேன உக்ரசேன பீமசேனாக 4 புத்திராக பவிஷ்யந்தி. இன்றைக்கி உபன்யாசம் ஆரம்பிக்கிறச்சே சேவிச்சோம் பாருங்கோ அந்த பங்கி. அந்த பரீட்சித்துக்கு ஜனமேஜயன், ஸ்ருதசேனன், உக்ரசேனன், பீமசேனன் அப்படின்னு 4 பிள்ளைகள் இருக்க போகிறார்கள். அதில் ஜனமேஜயஸ்யாபி சதானீகோ பவிஷ்யதி. அந்த ஜனமேஜயனுடைய பிள்ளை சதானீகன். யோசௌ யாக்ஞவல்கியாத் வேதமதீத்ய. அந்த சதானீகருங்கிறவர் பெரிய ரிஷி ஆயிட்டார். யாக்ஞவல்கரிடமிருந்தே வேதத்தை கற்று கிருபாத் அஸ்திராணி அவாப்பிய. கிருப்பரிடமிருந்து அஸ்திர வித்யை கற்று விஷம விஷய விரக்த சித்தவிருத்திச்ச.
இத்தனை விதமானதான லௌகிகமான விஷயங்களிலே சிற்றின்பங்களிலே நாட்டமற்றவராய் ஷௌனகோபதேசாத் ஆத்மஜான பிரவீணாக ஷௌனக மகர்ஷியிடம் இருந்து உபதேசம் பெற்று ஆத்ம ஞானத்தை பெற்றவராய் பரம் நிர்வாணம் அவாப்ஸ்யதி பெரும் மகிழ்ச்சியை நிர்வாணத்தை மோட்சத்தை அடையப் போகிறார். யார்? அதாவது பரீட்சித், ஜனமேஜயன், அந்த ஜனமேஜயனுடைய பிள்ளை சதானீகன். அந்த சதானீகர் தான் யாஜ்ஞவல்கர்கிட்ட வாசித்து கிருப்பர்கிட்ட அஸ்திர வித்யைகளை பண்ணியும் லௌகிக விஷய விரக்தராய் ஷௌனக மகர்ஷியை அடைந்து ஆத்ம ஞானம் பெறப்போகிறார்னர். அந்த ஷௌனகருக்கும் சதானீகருக்கும் நடுவில் நடந்ததான வார்த்தைகள் தான் விஷ்ணு தர்மம் அப்படிங்கிறதான அத்தியுதமானதான புராணம். எத்தனையோ விஷயங்களை சொல்லக்கூடியது. அது ரொம்பவும் குட்டியானா ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் நன்னா இருக்கக்கூடியதான புராணம். பெருமாள் அனுகிரகத்தில் ஒரு சுவாமி அந்த புஸ்தகத்தையும் டிஎன் சந்தானம்னு ஒரு சுவாமி, உத்தமூர் சுவாமி திருவடி, அவர் அந்த புஸ்தகத்தையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன உதவி அடியனால் கூட அந்த புஸ்தகம் வரத்துக்கு காரணமாக இருக்க பெற்றது. அந்த புஸ்தகம் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அது ஒரு 300-400 ரூபா தான் அந்த புஸ்தகம். அதை அவசியமாக ஆற்றுல வச்சுக்கணும். விஷ்ணு தர்ம புஸ்தகத்தை நம்ம ஆற்றுல வச்சுக்கணும். வாங்காத வாழெல்லாம் ஒரு வேளை வாங்கினீங்கன்னா அவருக்கும் சௌகரியமாக இருக்கும். அத்தியுதமானது. ஷௌனக மகர்ஷி இந்த சதானீகருக்கு சொன்னதான விஷயங்கள் அதில் இருக்குது. அது வேணுங்கிற வாழலாம் ஒரு வேளை சொன்னீங்களானால் நாம் அவருடையதான நம்பரை தரோம் அந்த இதில். அது நீங்கள் அவர் மூலமாக பெற்றுக்கலாம். அந்த புஸ்தகத்தை அவசியமாக நம்ம மாத்தில் இருக்கணும். எப்படி இந்த விஷ்ணு புராணமோ அந்த மாதிரி விஷ்ணு தர்மம் அப்படிங்கிறது அது புஸ்தகமாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பிரிண்டோட கூட. சதானீகாத்து அஸ்வமேத தத்தோ பவிதா. அந்த சதானீகருக்கு அஸ்வமேத தத்தன் அப்படிங்கிறவன் பிள்ளையாக பிறக்கப் போகிறான். தஸ்மாதபி அதிசீம கிருஷ்ணா. அவன் பிள்ளை அதிசீம கிருஷ்ணன். பேரே பாருங்கோ, அதிசீம கிருஷ்ணன். அதிசீம கிருஷ்ணாத்து நிச்சக்னுஹு. அவன் பிள்ளை நிச்சக்னுஹு அப்படின்னு பெயர். யோ கங்கையா அபஹிருத்தே ஹஸ்தினபுரே கௌஷாம்பியாம் நிவஸ்யதி. அந்த அதிசீமனுடைய பிள்ளை நிச்சக்னு அப்படிங்கிறவன் கௌஷாம்பியில் வசிப்பான். இதுவரைக்கும் எல்லாரும் ஹஸ்தினாபுரத்தில் இருப்பா. ஆனால் கங்கை ஹஸ்தினாபுரத்தை அடிச்சுண்டு போயிட போகிறது. யோ கங்கையா அபஹிருத்தே ஹஸ்தினாபுரே. ஹஸ்தினாபுரம் கங்கையினாலே அழிப்பட்டது அப்படிங்கிறத காரணத்தினால் கௌஷாம்பியிலே வசிக்கப் போகிறான். குஷாம்பன்கிறவன் பண்ணதான தேசம் கௌஷாம்பி. அந்த தேசத்திலே வசிப்பானோ அந்த நிச்சக்னுவானவன் ராஜா ஹஸ்தினாபுரத்தை விட்டுட்டு கௌஷாம்பிக்கு போகிறான். தஸ்யாப்யுஷ்ணப் புத்ரோ பவிதா. அவன் பிள்ளை உஷ்ணன் புத்திரனாக இருப்பான். உஷ்ணாத் விசித்திர ரதாக. அவன் பிள்ளை விசித்திர ரதன். ததா சுச்சிரதாக. அவன் பிள்ளை சுச்சிரதன். தஸ்மாத் விருஷ்ணிமான். அவன் பிள்ளை விருஷ்ணிமான். ததஸ் சுஷேணாக. அவன் பிள்ளை சுஷேணன். தஸ்யாபி சுனீதா. அவன் பிள்ளை சுனீதன். சுனீதாத் நிருபசக்ஷு. அவன் பிள்ளை நிருபசக்ஷு. தஸ்மாதபி சுகிபலாக. அவன் பிள்ளை சுகிபலன். தஸ்யச்ச பாரிப்ளவாக. அந்த சுகிபலனுடைய பிள்ளை பாரிப்ளவன். ததச்ச சுனயாக. அவன் பிள்ளை சுனயன். தஸ்யாபி மேதாவி. அவன் பிள்ளை மேதாவி. மேதாவினாக ரிபுஞ்சயாக. மேதாவியினுடைய பிள்ளை ரிபுஞ்சயன். ததாக அர்வாக. அவன் பிள்ளை அர்வன். தஸ்மாச்ச திக்மாக. அவன் பிள்ளை திக்மன். தஸ்மாத் பிருஹத்ரதாக. அவன் பிள்ளை பிருஹத்ரதன். பிருஹத்ரதாத் வசுதாசாக. பிருஹத்ரதனுடைய பிள்ளை வசுதாசன். ததாக அபராக சதானீகாக. அவன் பிள்ளை இன்னொரு சதானீக்கன்னு பெயர் வைத்து கொண்டவனாக 2வது சதானீகா 2 அப்படிங்கிறவன். தஸ்மாச்ச உதயனாக. அந்த சதானீக்கனுக்கு பிள்ளையாய் உதயனன். உதயனாத்து விஹீனராக. அவன் பிள்ளை விஹீனரஸ். ததச்ச தண்டபாணிஹி. அவன் பிள்ளை தண்டபாணி. ததோ நிமித்தாக. அந்த தண்டபாணிங்கிற ராஜாவினுடைய பிள்ளை நிமித்தன். தஸ்மாச்ச க்ஷேமகாக. அவன் பிள்ளை க்ஷேமகன். அந்த க்ஷேமகன் விஷயமாக இந்த ஸ்லோகம். அத்ராயம் ஸ்லோகாக
பிரம்மக்ஷத்ரஸ்ய யோ யோனிஹி வம்சோ தேவர்ஷி சத்கிருதாः க்ஷேமகம் பிராப்ய ராஜானம் சம்ஸ்தானம் பிராப்யதே கலௌ. இந்த பிராமணாள் க்ஷத்ரியாள் இவா எல்லாரையும் நன்னா பரிபாலனம் பண்ணி கொண்டு இருந்ததான எந்த ஒரு தேசமானது உண்டோ, இந்த வம்சமானது உண்டோ, அது பிரம்மக்ஷத்ரஸ்ய யோ யோனிஹி, பிரம்மக்ஷத்திரத்துக்கு பிராமணாளுக்கும் க்ஷத்ரியாளுக்கும் நன்னா காரணபூதமானதான இந்த வம்சம், வம்சோ தேவர்ஷி சத்கிருதாக, தேவர்ஷி வியாசர் முதலியவர்கள் இன்னும் எத்தனையோ தேவர்ஷிகளாலே அனுகிரகம் பண்ணப்பட்டதான இந்த வம்சம் க்ஷேமகம் பிராப்ய ராஜானம், க்ஷேமகன்கிறதான ராஜாவை பெற்று சம்ஸ்தானம் பிராப்யதே கலௌ, கலியிலே அது தன்னுடையதான சம்ஸ்தானம் முடிவை பெறப்போகிறது. அது வரைக்கும் ராஜாக்கள் பெரிய பெரிய வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய பெரிய பெரியதான காரியங்களை எல்லாம் அகட்டித்த கடனா சாமர்த்தியம் மாதிரி அவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கக்கூடியவர்களினுடைய அந்த வம்சம் க்ஷேமகனோடே முடியும். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே சதுர்த்தாம்சே ஏகவிம்சோத்தியாயாः. மேலே அத द्वाविंशोऽध्यायः 22வது அத்தியாயம். ஸ்ரீ பராசரः அத்தச்ச இக்ஷ்வாகவோ பவிஷ்யாः பார்த்திவாः கத்தியந்தே. மேலே இக்ஷ்வாக்கு வம்சத்தை சார்ந்ததான எதிர்காலத்து ராஜாக்களை சொல்கிறேன். அங்கே சொன்னார், இக்ஷ்வாக்கு வம்சத்தை சொன்னார், எதிர்காலத்து ராஜாக்களை சொல்கிறேன். பிருஹத் பலஸ்ய புத்ரோ பிருஹத் க்ஷணாஹ. பிருஹத் பலன் அப்படின்னு இக்ஷ்வாக்கு வம்சத்தில் சொன்னார். ராமனுடையதான சரித்திரத்தை சொல்லிட்டு வந்ததான வேளையில் அதில் பிருஹத் பலன் வரைக்கும் சொல்லியிருக்கார். பிருஹத் அவன் அன்றைக்கி இருக்கான். பிருஹத் பலஸ்ய புத்ரோ பிருஹத் க்ஷணாஹ, அவன் பிள்ளை பிருஹத் க்ஷணன். தஸ்மாத் உருக்ஷயாக, அவன் பிள்ளை உருக்ஷயன். இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிறது. தஸ்மாச்ச வத்சவ்யூகா, அவன் பிள்ளை வத்சவ்யூகன். ததச்ச பிரதிவ்யோமாக, அவன் பிள்ளை பிரதிவ்யோமன். தஸ்மாதபி திவாகராக, அவன் பிள்ளை திவாகரன். தஸ்மாத் சகதேவாக, அந்த திவாகரன்கிற ராஜாவினுடைய பிள்ளை சகதேவன். சகதேவாத் பிருஹதஸ்வாக, அவன் பிள்ளை பிருஹதஸ்வன். தத் சூனுர் பானுரதாக, அவன் பிள்ளை பானுரதன். தஸ்ய ச பிரதீதாஸ்வஹ, அவனுடைய பிள்ளை பிரதீதாஸ்வன். தஸ்யாபி சுப்ரதீகாக, அவன் பிள்ளை சுப்ரதீகன். ததச்ச மருதேவாக, அவன் பிள்ளை மருதேவன். ததா சுனக்ஷத்ராக, அவன் பிள்ளை சுனக்ஷத்ரன். தஸ்மாத் கின்னராக, அவன் பிள்ளை கின்னரன். கின்னராத் அந்தரிக்ஷாக, அவன் பிள்ளை கின்னரனுடைய பிள்ளை அந்தரிக்ஷன். தஸ்மாத் சுபர்ணா, அந்தரிக்ஷனுடைய பிள்ளை சுபர்ணன். ததச்ச அமித்ரஜித், அவன் பிள்ளை அமித்ரஜித். ததச்ச பிருஹத்பாஜாக, அவன் பிள்ளை பிருஹத்பாஜன். தஸ்யாபி தர்மி, அந்த பிருஹத்பாஜனுடைய பிள்ளை தர்மி. தர்மிணா கிருதஞ்சயாக, அவன் பிள்ளை கிருதஞ்சயன். கிருதஞ்சயாத் ரணஞ்சயாக, அவன் பிள்ளை ரணஞ்சயன். ரணஞ்சயாத் சஞ்சயாக, அந்த ரணஞ்சயனுடைய பிள்ளை சஞ்சயன். தஸ்மாத் சாக்கியாத் சுத்தோதனாக, அந்த ரணஞ்சயனுடையதான பிள்ளை சஞ்சயன் இருக்கானே, அவன்தான் சாக்கியன், புத்தன்னு அறியப்படுவான். அந்த புத்தனாக போகக்கூடிய சாக்கிய முனின்னு அவருக்கு பெயர். அவனுடைய பிள்ளை சுத்தோதனன். தஸ்மாத் ராகுலாக, சுத்தோதனனுடைய பிள்ளை ராகுலன். ததப் பிரசேனஜித், அல்லது அந்த சுத்தோதனன் தான் புத்தன். ராகுலாக ததா பிரசேனஜித், அந்த ராகுலனுடைய பிள்ளை பிரசேனஜித். ததச்ச க்ஷுத்ரகாக, அவன் பிள்ளை க்ஷுத்ரகன். ததச்ச குண்டகாக, அவன் பிள்ளை குண்டகன். தஸ்மாதபி சுரதாக, அவன் பிள்ளை சுரதன். தத் புத்திரச்ச சுமித்ராக, அவன் பிள்ளையாக சுமித்ரன் தோன்றுவான். இத்யேதேச்ச இக்ஷ்வாகோ பிருஹத்பலான்வயாக, இப்படி இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிருஹத்பலனுடைய பிள்ளையாக வம்சமாக வரக்கூடியவர்கள் இவர்களே. அத்திர அனுவம்ச ஸ்லோகாக, அந்த வம்சத்தினுடையதான ஸ்லோகம். இக்ஷ்வாகூணாம் அயம் வம்சா சுமித்ராந்தோ பவிஷ்யதி. இக்ஷ்வாக்கு வம்சத்தில்
அந்த வம்சமானது சுமித்திரன் வரைக்குமாக இருக்கும். யதஸ்தம் பிராப்பிய ராஜானம் சம்ஸ்தாம் பிராப்ஸ்யதி வை கலௌ. அவனை ராஜாவாக பெற்று கலிகாலத்திலே அதோடு அந்த வம்சமும் முடிவிடும் அப்படின்னு க்ஷேமகனோட அந்த குருவம்சமும் இக்ஷ்வாக்கு வம்சம் சுமித்திரனோடே முடியும் அப்படின்னு சொல்லி இது ஸ்ரீ விஷ்ணு புராணே சதுர்த்தாம்சே த்வாவிம்சோத்தியாயா. அதுக்கு அடுத்தது திரையோவிம்சோத்தியாயா 23வது அத்தியாயம். பராசராக இப்போது மாகதர்களை பற்றி சொன்னாரோ இல்லையோ, அந்த ஜராசந்தனுடைய வம்சம், அவர்களினுடைய எதிர்காலத்து ராஜாவை நான் சொல்கிறேன். மாகதானாம் பார்ஹத்ரதானாம் பாவினாம் அனுக்கிரமம் கதயிஷ்யாமி. மகத தேசத்தவர்களான பிருஹத்ரதனினுடைய வம்சத்தவர்களை பற்றி நான் சொல்கிறேன் வம்சத்தை. அத்ர ஹி வம்சே மகாபல பராக்கிரமா ஜராசந்த பிரதானாக பபூவுஹு. இந்த வம்சத்தில் ஜராசந்தன் முதலியவர்கள் முக்கியமானதான பலபராக்கிரமம் கொண்டவர்களாக ராஜாக்களாகுவார்கள். ஜராசந்தஸ்ய புத்திரஹா சகதேவஹ. ஜராசந்தனுடைய பிள்ளை சகதேவன். சகதேவாத்து சோமாபிஹி, அவன் பிள்ளை சோமாபி. தஸ்ய அனுஸ்ருதஸ்ரவாஹ, அவன் பிள்ளை அனுஸ்ருதஸ்ரவஸ். தஸ்யாப்யயுதாயுஹு, அவன் பிள்ளை அயுதாயுஸ். ததஸ்ச நிரமித்ராஹ, அவன் பிள்ளை நிரமித்ரன். தத்தனயாக சுனேத்ராஹ, அவன் பிள்ளை சுனேத்திரன். தஸ்மாதபி பிருஹத்கர்மா, அவன் பிள்ளை பிருஹத்கர்மா. ததஸ்ச சேனஜித், அவன் பிள்ளை சேனஜித். ததஸ்ச ஸ்ருதஞ்சயாக, அவன் பிள்ளை ஸ்ருதஞ்சயன். ததோ விப்ராஹ, அவன் பிள்ளை விப்ரன். தஸ்ய ச புத்திராஹ சுச்சிநாமா பவிஷ்யதி. அந்த விப்ரனுடைய பிள்ளை சுச்சி அப்படின்னு ஒருத்தன் இருக்க போகிறான். தஸ்யாபி க்ஷேம்யாக, அவன் பிள்ளை க்ஷேம்யன். ததஸ்ச சுவ்ரதாக, அவன் பிள்ளை சுவ்ரதன். சுவ்ரதாத்து தர்மாக, அவன் பிள்ளை தர்மன். ததா சுஷ்ரவாக, அந்த தர்மனுடைய பிள்ளை சுஷ்ரவஸ். ததோ திருடசேனாக, அவன் பிள்ளை திருடசேனன். தஸ்மாத் சுபலாக, அவனிடமிருந்து சுபலன். சுபலாத்து சுனீதோ பவிதா, அவனிடமிருந்து சுனீதன் அப்படின்னு ஒரு ராஜா வருவான். தத சத்யஜித், அந்த சுனீதனுடைய பிள்ளை சத்யஜித். தஸ்மாத் விஸ்வஜித், சத்யஜித்தோட பிள்ளை விஸ்வஜித். தஸ்யாபி ரிபுஞ்சயாக, அந்த விஸ்வஜித்தோடைய பிள்ளை ரிபுஞ்சயன். இத்யேதே பார்ஹத்ரதாக பூபதயாக வருஷசஹஸ்ரமேகம் பவிஷ்யந்தி. இப்படி இந்த ஜராசந்தன் காலத்துக்கு அப்புறமாய் வருஷசஹஸ்ரம் ஏகம், 1000 வருஷத்திற்கு அவர்கள் ராஜாக்களாய் இருப்பார்கள். அப்படிங்கிறதுனால சூரிய வம்சம், அதாவது குரு வம்சத்தை பற்றி சொன்னார். இக்ஷ்வாக்கு வம்சம், அதாவது சூரிய வம்சத்தை பற்றி சொன்னார். அது சந்திர வம்சம். சூரிய வம்சத்தை சொன்னார். அதிலேயே ஒரு கிளையாக வந்திருக்கக்கூடியதான இந்த ஜராசந்த வம்சத்தை பற்றி சொல்லி 1000 வருஷத்துக்கு அவள் இருப்பாள் இன்னும் அப்படின்னு சொன்னார். அதற்கு மேலே இது ஸ்ரீ விஷ்ணு புராணே சதுர்த்தாம்சே திரையோவிம்சோத்தியாயாः அத சதுர்விம்சோத்தியாயாः ஸ்ரீ பராசராः யோயம் ரிபுஞ்சயோ நாம பார்ஹத்ரதாः அந்த்யः தஸ்ய அமாத்யः முனிகோ நாம பவிஷ்யதி அப்படின்னு. இதற்கு அப்புறமா இப்போ நான் சொன்னனே, இந்த பிருஹத்ரதனினுடைய வம்சத்தில் வந்தவர்களில் கடைசியாக ரிபுஞ்சயன்னு அவனுடைய மந்திரி ஒருத்தன் வருவான். அந்த மந்திரி அவனை அடிச்சுட்டு, அந்த ராஜாவை அடிச்சுட்டு தன்னுடைய வம்சத்தை ஸ்தாபிக்க போகிறான் அப்படின்னு சொல்ல போகிறார். அதில் தான் சிசுநாகர்கள், புஷ்பமித்திரர்கள், சுங்கா டைனாஸ்டி அதெல்லாம் வரப்போகிறதுன்னு சொல்ல போகிறார். மேலே சந்திரகுப்தனினுடையதான வம்சம் அப்படின்னு சொல்லி சந்திரகுப்தன் சாணக்கியனை பற்றி சொல்ல போகிறார். அந்த எதிர்காலத்து ராஜாக்களை பற்றி பெருசாக சொல்லி இந்த சர்க்கத்தை கடைசியில் முடிக்கிறச்சே சில ஸ்லோகங்களை சொல்லி முடிப்பார். இதனாலெல்லாம் நாம் இந்த வந்தவா எல்லாரும் இறந்து போகிறாங்கிறத சொல்லி இது ஒரு பெரிய அத்தியாயம். இந்த பங்கிகளாக இருக்கக்கூடியதே ஒரு 80-100 பங்கிகள் இருக்குது. அதுக்கப்புறமா சொல்லி முடித்து ராஜாக்கள் இருந்தாலும் வந்து இறந்து போகிறார்கள், தர்மம் இல்லாமல் போகிறதுங்கிறத சொல்லி ஸ்லோகங்களாக சொல்லி இந்த 4வது அம்சத்தை முடிக்க போகிறார். 24வது அத்தியாயத்தோடு அது முடியறது. எங்கே ஆரம்பித்தது, எது வரைக்கும் வந்து
இன்னும் எதிர்காலத்து ராஜாக்கள் வரைக்கும் போகிறது அப்படின்னா அவளினுடைய திரைகாலிக ஞானம் என்ன, அது அவள் சொல்லக்கூடிய பாங்கு என்ன, அதன் மேலே வரக்கூடியதான சரித்திரத்தை பற்றி சொல்லக்கூடியதான ஒரு தீர்க்க திருஷ்டி என்ன, இதெல்லாம் அவசியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏதோ எம்பெருமான் அனுகிரகம் அடியேனுக்கு இது வாய்த்திருக்கிறது, அதை சொல்லறதுக்கும் ஒரு அவகாசம் இங்கே கிடைத்திருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் அடியனுடையதான தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுண்டு இந்த வாரம் இதோட கூட நிறுத்திக்கிறோம். பெருமாள் அனுகிரகத்தில் நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.